ஸ்கூல், காலேஜ் எல்லாம் படிக்கும்போது, எங்க அம்மா முட்டைக்கோஸ்ல ஒரு மசாலா கூட்டு பண்ணி தருவாங்க. அதுக்கு வாசனையும், டேஸ்ட்டும் எனக்கு இப்போ வர இருக்குது. நான் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் படிக்கும்போது டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணாலே, பக்கத்தில பிள்ளைங்க எல்லாரும், "இன்னைக்கு உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? நல்ல வாசனை வருது." அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொல்லப்போனா, ஸ்கூல்ல உள்ள எல்லாருக்குமே அந்த வாசனை பேருக்குமா இருக்கும். அவ்வளோ வாசனையும், அவ்வளோ டேஸ்ட்டாவும் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் முட்டைக்கோசு, வெங்காயம், 2 பல்லு பூண்டு வெட்டி வச்சுக்கலாம், கருவேப்பில, ஸ்டார் அனீஸும் சின்ன துண்டு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், பட்டை, சின்ன துண்டு, ஒரு ஏலக்காய். முட்டைக்கோசு மட்டும்தான் வச்சு இந்த மசாலா கூட்டு பண்ணுவாங்க. இந்த வாட்டி வீட்டில் முட்டைக்கோசு சின்ன துண்டு இருந்தனால கொஞ்சமாட்டு பச்சை பட்டாணியும் மீல் மேக்கரும் அது கூட சேர்த்துட்டாங்க. முட்டைக்கோசை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்தாச்சுன்னா நல்லா சாஃப்டாட்டு ஆயிரும். இந்த மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு, நல்லா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மீல் மேக்கர்னால் நல்லாயிருக்கும். பெரிய மீல் மேக்கர்னால் அதை 2 துண்டாட்டு வெட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாட்டு எண்ணெய் போட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஸ்டார் அனீஸ், சின்ன துண்டு ஸ்டார் அனீஸ் போட்டும் அதை போட்டு வதக்கிட்டு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5, 10 நிமிஷம் அந்த மாதிரி வேக வைக்கணும் வச்சிடலாம். இந்த மசாலையை ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்டு இந்த அரைச்ச மசாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறினா போதும். இதுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னே இந்த மசாலா ரெடி ஆயிரும். இதுக்கு வாசனையும் இதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா சாதத்திலே இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே எனக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதை சைடில் ஒரு பாக்ஸில் வச்சு கூட கொடுக்கலாம், மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். வீட்டில் கூட நார்மலாட்டு இதை மாதிரி நம்ம லஞ்சுக்கு செய்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.